ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழாவிற்கு மாநாடு போல் திரண்டிருக்கும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களுமாக இருக்கும் இந்த அரங்கத்திற்கு வணக்கம் சொல்லி துவங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் செல்லப்பன் வித்யா மந்திர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய 12வது ஆண்டு விழாவில் என்னுடன் இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு செல்வம் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் அவர்களுக்கும், பள்ளியின் சேர்மன் திரு செல்லப்பன் ஐயா அவர்களுக்கும், அவரின் மகன் சத்யன் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, இந்த மேடையில் ஆசிரியராக இல்லாமல் இருக்க ஒரே ஒரு ஆள் நான் தான். வசந்தன் சார் உங்களுக்கு இசையமைப்பாளராக தெரியும், ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு டீச்சர், அவர் மியூசிக் டீச்சர். சார் வைஸ் சான்சலரு, அப்புறம் பிரின்ஸிபாலு, அப்புறம் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால செல்லப்பன் சார் மேலே இருக்கலாம். இதில் எதுவுமே இல்லாமல் பொருந்தாமல் கூட்டத்தில் இருக்க ஒரே ஒரு கருப்பு ஆடு நான் தான். அதனால் நான் வந்ததுலேருந்து பறக்குன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பள்ளிக்கூடத்தை ரோட்டில் போகும்போதே வேடிக்கை பார்த்த வேணாம், இந்த பக்கம் கடந்து போகும்பொழுதெல்லாம் இவ்வளோ பெரிய வளாகத்தோடு ஒரு பள்ளிக்கூடம் அந்த ஊருக்குள்ளே காரைக்குடிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இன்றைக்கி தான் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர்ற வாய்ப்பு கிடச்சிருக்கு. வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3000 நாற்காலி போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200-250 பிள்ளைய பரிசு வாங்கியிருக்கோம். 250 பேருடைய சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்சு வசந்தன் அவர்கள் சொன்னது போல் நிறைய பள்ளிக்கூட விழா போயிருக்கோம், நிறைய பரிசளிப்பு நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் 250 பிள்ளைகளுக்கும் ஒரு பிள்ளைக்கு கூட பேர் மாறாமல் அந்தந்த பிள்ளைக்கான சர்டிஃபிகேட் அந்தந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட இந்த மேடையில் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 4 ஆசிரியர், அந்த பக்கம் ஒரு 4 ஆசிரியர் இருந்து பேர் சரி பார்த்து ஒருத்தர் அனுப்புறது இருக்குல்ல, அதை விட அதிக பதட்டத்தில் சத்தியன் மேலே இருந்தார். வேர்க்க கரெக்டான ஆள் தான் இருக்காங்களான்னு சர்டிஃபிகேட்டை சரி பார்த்துக்கிட்டே இருக்கார், திரும்ப அந்த ஆள் தான் வாங்குறாங்களான்னு. அதை போல் நான் அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் சத்யன்ட்ட, நீ என்ன பின்னாடி பெற்றோர்களாக நிற்கிற அளவுக்காக இருக்கே அப்படின்னா, அப்புறம் வேங்கிறதோ சேரை கொண்டு இறக்கி அந்த 3000 சேர் பத்தாமல் மறுபடியும் சேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூடங்கள் என்பது இன்றைக்கி பெற்றோர்களுடைய மாபெரும் கவனம் பெற்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. நீங்கள் இன்றைக்கி நான் மட்டும்தான் விருந்தினர் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஜேம்ஸ் சார் வர்றாருன்னு தெரியும். அப்போ ஜேம்ஸ் சார் மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் செல்வம் சார் வர்றாருங்கிறது இன்றைக்கி தான் தெரியும், வைஸ் சான்சலர் சார் வர்றாருன்னு. நல்லதான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முதல் வரிசையை பார்த்துட்டு ஏன்னா மிஷ்கின் வேறு வந்திருக்காருன்னு நினச்சிட்டேன். இன்னும் அவரை எப்போ கூப்பிட்டாங்கன்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சார் அது யார் சார் அப்படி சொல்லிட்டு, இல்லை அது எங்கள் அண்ணன் பேர் பாண்டியராஜன் அப்படின்னாரு. நல்ல வேலை எங்கள் மிஷ்கினை தான் கூப்பிட்டு 4வது கெஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க போல நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த பள்ளிக்கூடத்தை கடந்து போனதாக சொன்னேன் இல்லையா, சில விஷயங்கள் நம்ம பழக்கப்பட்டிருப்போம். என்ன பழக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா, ஒரு மருத்துவர் அப்படின்னா அவர் சுத்தமாக ஷேவ் பண்ணி ஒரு லைட் கலர் ஷர்ட்டு ஒரு டார்க் கலர் பேண்ட்டு போட்டு நர்வஸாக இருந்தார்னா ஒரு மருத்துவராக இருப்பார். பெரும்பாலும் தாடி ஈடியெல்லாம் வச்சு ஒரு லெலன் ஷர்ட், கசகன லெலன் ஷர்ட் போட்டிருந்தவரோ ஒரு கதர் சட்டை போட்டுக்கிறவரோ ஒரு மருத்துவராக இருக்க மாட்டார். அது பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும், சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஆசிரியர் அப்படின்னா, ஒரு ஆசிரியைனா ஒரு காட்டன் புடவை கஞ்சி போட்டு சுத்தமாக கட்டி கொஞ்சோண்டு சின்ன பூ வச்சு, நிறைய பூ வைக்கக்கூடாது ஒரு டீச்சர், கொஞ்சோண்டு பூ வச்சு முடிஞ்சால் ஒத்த ரோஸாக வச்சா நல்லது, வச்சா ஒரு டீச்சர் இப்படி பழக்கப்பட்டிருப்போம். அப்படி ஒரு நிறுவனங்களுக்கு சில பேர்கள் பழக்கப்பட்டிருப்போம். நம்ம ஒரு ஆங்கில வழி கல்வியில் கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடம், ஒரு சர்வதேச பெயர் தாங்கி இருக்கிற பள்ளிக்கூடம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிரேக்க கடவுளின் பெயர் இருந்தால் நல்லது. பொதுவாக ஒரு க்ரீக் லார்டுடைய பேர் தான் நல்லது இல்லையா. அப்போல்லோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொன்னால் நல்லது இல்லையா. அலன்சோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் நல்லது. அலன்சோ என்ன அர்த்தம்லாம் தேவையில்லை நமக்கு. அலன்சோ என்பது போர் வீரன் அர்த்தம், அது அவசியம் இல்லை. அலன்சோ ALONZOலாம் போட்டால் காரைக்குடியிலேருந்து கேட்கும்போது அலன்சோ ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னா நம்ம புள்ள படிக்க சொல்லும் பொழுது ஓகே அப்படின்னு ஒன்று தோணும். அப்படி இருக்கிற ஒரு காலகட்ட சூழலில் கடந்த 20 ஆண்டு காலத்தில் எனக்கு இந்த வழியாக போகும்பொழுது தான் என்ன தோணும்னா, ஒரு பெருசாக செல்லப்பண்ணு பேர் வச்சு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கேடான்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முதல்ல பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடம் தன் மண்ணின் பெயர் தான் இங்கே இருக்கணும்ல. இல்லை, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி என்பது நமக்கு வெள்ளைக்கார பேர், ஆனால் அதுக்கு யார் பேர், யார் அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பித்தானோ அவன் பேர். அப்போ அங்கே ஹார்வர்டாக இருக்கும்போது இங்கே ஏன் செல்லப்பனாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்குள்ள எனக்கு அது முதல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பள்ளிக்கூடத்துடைய நோக்கம் அனாவசியமான பெயர்களால் ஒருவரை கவர்ந்து இழுப்பதில்லை. நான் வேற ஒரு வேலை செய்கிறேன், வேற ஒரு நேரத்தில் நடத்துவேன், அதுக்கு எந்த பேர் வச்சாலும் இங்கே வருவாங்க, நான் என் பேர் தான் வைப்பேன் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்லப்பன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வச்சது தான் இந்த பள்ளிக்கூடத்தை முதல்ல பெரிதும் என்னால் நான் ஈர்க்கப்பட்டேன். இந்த பள்ளிக்கூடத்தை சொல்லும்போது இவ்வளோ சுத்தமான ஒரு பள்ளிக்கூடம்னு சொன்னார் இல்லையா. செல்லப்பன் சார் சிங்கப்பூரில் தன் பெரும்பான்மையான வாழ்நாளை கழித்தவர். என் வீட்டில் என் மகன் 14 வயசு, அவன் ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன்.
சிங்கப்பூர் சிட்டிசன்களை கூட வச்சுக்கிறது என்ன தொந்தரவு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு அந்த காகிதம் இருக்குல்ல, அந்த காகிதத்தை நம்ம பைக்குள்ளே அமுக்குவான் என் மகன். என் பைக்குள்ளே அமுக்குவான், கீழே போட மாட்டான் அதை. ஏன்னா அந்த நாடு கற்றுக் கொடுத்தது அப்படி, எந்த குப்பையும் கீழே போடக்கூடாதுன்னு அந்த நாடு பிறந்ததுன்னு சொல்லி கொடுத்ததுனால அவன் என்ன செய்வான்னா, நான் வாங்கி கொடுத்தவன் அந்த ரொட்டியை பிரித்து சாப்பிட்டுவிட்டு அந்த காகிதத்தை என் பைக்குள்ளே அமுக்குவான், என் காரில் சைடில் வைப்பான். அது ஒரு நாள் கூட கீழே வந்து சென்னையில் போடவே மாட்டான். நான் சொல்லேன், சென்னையில் பிரச்சனை இல்லைடா, குப்பைத்தொட்டி கீழே போடலாம், இல்லைனா போட்டு எங்கள் சட்டப்பையை குப்பையாக்காதவன். இல்லை பச்சி அதெல்லாம் போடக்கூடாது, நீங்கள் வச்சுக்க பைக்குள்ளே அப்படின்னு என் பைக்குள்ளே வச்சுக்க சொல்லுவான். என் மகனுக்கே இதுதான்னா, தன் வாழ்நாளின் பெரும் பங்கு சிங்கப்பூரில் கழிச்ச செல்லப்பன் சார் பள்ளிக்கூடத்தை எப்படி வச்சுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு வசந்தன் சார் அவர் கோட்டு பையை பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் துண்டு இருக்கும். இப்போ கீழே கிடந்துச்சுன்னா உடனே எடுத்து அவசரமாக பைக்கில் வச்சுக்குவாங்க. அது சிங்கப்பூருடைய தேசிய, அது கீழே கிடத்தக்கூடாது பேப்பர், அது எடுத்து முதல்ல வச்சு. அதன் காரணமாக தான் அந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு நேர்த்தியாக, இவ்வளவு சுத்தமாக, இத்தனை ஆண்டு காலம் கழித்து 12 வருஷம் கழித்து இவ்வளோ துப்புரவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என் மகன்னு சொல்லும் பொழுது இதை போல் ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தில் என் மகன் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு வந்து நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்க்கு போயிருந்த பொழுது எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 3 சேர்ந்து அது ஒரு சிஸ்டம். 3 பேரும் ஒரே கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. நம்ம சிபிஎஸ்சி மாதிரி அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது பேர் தெரியலன்னு வச்சுக்கங்களேன். அப்படி எல்லாம் ஒரே கிளாஸ் உட்காந்து 1வது படித்து முடிச்சோன்னே எல்லாரையும் கிளாஸுக்கு வர சொல்லி எல்லாரையும் தன் பிள்ளைகளை தயார்படுத்தினதை ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த 1வது படித்த பையன் தான் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா பிள்ளைகளும் சொல்லும் பொழுது என் மகன் வந்து மேடையில் என்ன ஒரு சின்ன குட்டி அரங்கம், அந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு 40 பிள்ளை இருக்குது. 40 பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் 80 பேர், 150 பேர் இருக்கும். மேடைக்கு வந்தவன், நான் வந்து ஒரு சிறந்த சலூன் தொடங்கி ஒரு சிறந்த முடிவெற்றவனாக நான் வரணும் அப்படின்னு பேசினோன்னா உடனே இந்த பெற்றோர்கள் எல்லோரும் அதிர்ச்சி. இது எனக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு என் மனைவிக்கு அதிர்ச்சி செய்தி இல்லை. காரணம் வீட்டில் ஏற்கனவே பேசியிருக்கோங்கிறதுனால. மற்றவர்கள்லாம் ஒருத்தர் திரும்பி என்னை மற்ற பெற்றோர்கள்லாம் பார்த்தாங்க. நானும் பார்த்து ஒரு சிரிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து பேசி முடிச்சாச்சு. அவன் வந்து இந்த உலகத்தின் சிறந்த செயலங்கார கலைஞன் ஆகணும்னு பேசுகிறான், சலூன் வைக்கணும்னு சொல்கிறான். முடிஞ்சோன்னே வந்து என்கிட்ட உடன் இருந்த பெற்றோர்கள்லாம், என்ன நீங்கள் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்குறது இல்லையா, நம்ம வச்சுருக்கோம்ல இந்த தொழிலை இன்னார் தான் செய்யணும்னு வச்சுருக்கோம், அப்படி இல்லாமல் ஒருத்தன் வந்து இப்படி சொல்கிறான்ட்டு நீங்கள் பிள்ளைக்கு சொல்கிறது இல்லையா, நம்ம சின்ன வயசுலேயே பெரிய வார்த்தைகள் சொல்லி பெரிய உயர்ந்த விஷயங்களை சொல்லி வளர்த்தாதான் அதை அடையும் அந்த புள்ள. நீ அவனை இது நம்ம எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு நான் சாதாரணமாக இருக்கேன். அப்போ அவர் திருப்பி பெற்றோர்கள்லாம் சொல்லும் பொழுது நான் வந்து கேட்டேன், என் மகன் ஏன் ஒரு பார்பர் ஆகணும்னு விரும்புகிறான்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் திருப்பி கேட்டேன் ஏன் அப்படின்னு. இப்போ உங்கள் மகன் பைலட் ஆகணும்னு விரும்புகிறான், காரணம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க பைலட் ஆகணும்னு இல்லையா. உங்கள் மகன் ஐஐடியில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மகன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறான், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என் மகன் வந்து ஒரு முடிவெற்றவனாகணும்னு நான் சொல்லலை, அவனாக சொல்கிறான். ஏன் சொல்கிறான், ஏன் அப்படின்னாங்க. இப்போ ஏங்கிற கேள்வி மட்டும் தான் 30 பெற்றோர்கள்ட்ட இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து வீட்டில் யார்கிட்டையும் திட்டு வாங்கலை, யாருமே அதட்டலை, எல்லோரும் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க 3 வயசு வரையும். 3 வயசில் அவனுக்கு முதல்ல முடிவெட்ட போன ஞாபகத்தில் என்ன இருக்குன்னா, ஒருத்தர் உட்கார வச்சு சுற்றி துணியை கட்டி அமுக்கி, டை கீழே பர், டை மேலே பர், திரும்பாத, குனி, ஆடாத, சுமாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறான்ல. அவன் கேட்ட முதல் கட்டளை யார்கிட்ட இருந்தால் முடிவெற்ற ஆள்கிட்ட இருந்தான். அப்போ உட்காந்துக்கிட்டே குறுகுறுன்னு என்ன யோசிக்கிறான்னா, இந்த உலகத்தில் பெரிய வேலை முடிவெற்ற வேலை தான் போல் இருக்குது, எல்லாரையும் அதட்டலாம் போல் இருக்குது, எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்க போல் இருக்குது, அப்போ நம்ம எப்படியா ஒரு முடிவெற்றவன் ஆயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் அவன். அப்படி தானடா அப்படின்னு நான் எங்கள் மகன்ட்ட விட்டான். அவனுக்கு நான் வீட்டில் பார்பர் செட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏறி போய் தோளுக்கு பின்னாடி வந்து முடிவெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பிளாஸ்டிக்கில் வச்சுக்கங்களேன். நாங்கள் அப்புறம் அந்த நாய்க்குட்டி வளர்த்தவங்க வீட்டில் சொல்லுவாங்கல்ல, ஒன்றும் செய்யாதீங்க சும்மா தான் இருக்கும் அது அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம், என் மகன் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, முடியெல்லாம் வெட்டிட மாட்டான், அந்த மாதிரி நடிப்பான் அப்படின்னு. இப்போ அவன் சமயக்காரன் ஆகிற இடத்துல நிற்கிறான். இப்போ என்னடா அவனுடைய ஆசைன்னு கேட்டால், நான் வந்து இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வட்டமான தோசை 100 சுட்டாலும் நான் தான் 100 வட்டமான தோசை சுடுறவங்க பேர் வாங்கணும் அப்படி. இப்போ எங்கள் வீட்டில் தோசை சுடுறது அவன் தான், யார் வந்தாலும் அவன் தான் தோசை சுடுவான். 13 வயசாகுது அவனுக்கு. அவன் தான் நாங்களும் பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு தோசை சுடுறோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு விட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலேன். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தலைமுறைய பெற்றோர்கள் அனுமதிக்கிறோம். அதை பரவாயில்ல பிள்ளை நம்ம செஞ்சுட்டு போகிறான். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவுக்கு கிட்டத்தட்ட 1000 பெற்றோர்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை என்னமோ ஒன்று செய்யுது, என்னமோ ஒன்று ஓவியம் பண்ணுது, அதை பார்க்கலாமே அப்படிங்கிறது. என் பள்ளிக்கூடத்துக்கு என் தந்தை எத்தனை தடவை வந்திருக்கான்னு யோசிச்சு பார்த்தா, என்னை சேர்க்குறப்ப வந்தாங்க. அப்புறம் நான் 2வது படிக்கிறப்ப என் தம்பி எல்கேஜிக்கு வந்தான்.
வந்தாங்க. அப்புறம் நான் 5வது படிக்கிறப்ப என் தங்கச்சி எல்கேஜிக்கு வந்தா. என் தந்தை என்ன சொன்னாங்கன்னா, தெரிஞ்ச பள்ளிக்கூடத்தினால நீயே கொண்டு போய் சேர்த்துருனாங்க. என் தங்கச்சி எல்கேஜியில் 5வது படிக்கிற நான் தான் என் பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்த்தேன். ஏன்னா எனக்கு அது ஸ்கூல் பிரின்ஸ்பாலை தெரியும், ஹெட் மாஸ்டர் தெரியும், டீச்சரை தெரியும், கேஜி டீச்சர் தெரியும், எல்லாரையும் தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தில். அப்புறம் என்ன, ஓகே பழனி இப்போ தங்கச்சி அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். திருப்பி என் தந்தை எப்போ வந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகமே இல்லை. எங்கள் அம்மா எப்போ வந்திருக்காங்க ஞாபகமே இல்லை. இதை போல் ஆண்டு விழாக்களுக்கு வந்திருக்காங்களா? வந்ததே இல்லை. இந்த ஆண்டு விழாக்கள்லாம் என் பள்ளிக்கூடத்தில் என்னவா இருந்திருக்கு, இந்த சீஃப் கெஸ்ட்லாம் எப்படா ஒளிவாங்கன்னு நினச்சிருப்பேன் வசன் சொல்கிற மாதிரி. காரணம் பல்வேறு நிகழ்ச்சி இருக்குது, பல்வேறு டான்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது வேறு பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னு தோணும். பெற்றோர் வந்த ஞாபகமே இல்லை. இன்றைக்கி ஏன் இவ்வளோ பேர் வர்றாங்க? இவ்வளோ பேர் வரணுமா முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு? அப்படின்னா நான் இங்கே வந்திருக்க பெற்றோர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தை கைவிடுங்க, வராதிங்க பள்ளிக்கூடத்துக்கு. நீங்கள் வர்றதுக்கு இல்லை பள்ளிக்கூடம். ஏன்னா வருஷத்துக்கு 6 டெஸ்ட்டு, 6 எக்ஸாம், 5 எக்ஸாம், 6 எக்ஸாம் நடக்கும் இல்லையா? ஆமாம், 6 எக்ஸாமுக்கு 6 பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும். 6 பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கிளம்பி வந்தீங்கன்னா இந்த டீச்சர்களுக்கு இருக்கிற டெரரே என்ன அப்படின்னா, ஐயையோ இந்த பேரண்ட்ஸ் எப்படி சமாளிக்கிறதுங்கிறது மட்டும்தான் டீச்சர்ஸுக்கு இருக்கிற டெரரே ஒழிய பிள்ளைகளை சமாளிக்கிறது டீச்சருக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஏன் என் மகன் 90 மார்க் வாங்கலை, ஏன் என் மகன் 95 மார்க் வாங்கலை, ஏன் என் மகனுக்கு டான்ஸ் ஆடுற வாய்ப்பு கொடுக்கல, ஏன் என் மகனுக்கு இதை செய்யலை அப்படின்னு தன் பிள்ளைகளை முன்னிறுத்துவதற்கு இல்லையா, கேள்வி கேட்பதற்கு இல்லை, அது அவசியம் இல்லை. ஒரு பிள்ளை எல்லாமே செய்யாது. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைக்கு குடும்பத்தினுடைய ஞாபகம் வராமல் இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பம். எதுக்கு பிள்ளைக்கு பின்னாடி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம்? அதுக்கு தானே பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கோம் பிள்ளைய. அது பிள்ளை பாடு, டீச்சர் பாடு. என் தந்தை என்கிட்ட தான் சொன்னார், உன் பள்ளிக்கூடத்தில் நீ கூப்பிடவே கூடாது, கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஏன்னா அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை. என்ன கிட்ட கூப்பிட்றாங்க பள்ளிக்கூடத்தில் அப்படிம்பாரு. நம்ம ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்? நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆண்டு விழாவுக்கு போகிற நீங்கள் மறுபடியும் அடுத்த ஆண்டு விழாவுக்கு தான் இந்த செல்லப்பன் பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோளே. புள்ள பரீட்சையில் மார்க் வாங்கலையா, அது டீச்சர் பிரச்சனை, அது நம்ம பிரச்சனை இல்லை. புள்ள கீழே விழுந்து அடிபட்டு வந்துட்டானா, அது அவங்க பிரச்சனை. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மருந்து வைக்குவோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான்லாம் அடி வாங்கி வளர்ந்துவேன். இப்போ பிள்ளைகளை அடிக்கிறது இல்லை, நம்மளும் வீட்டில் அடிக்கிறது இல்லை, பள்ளிக்கூடமும் அடிக்கிறது இல்லை. அது சரியாக தப்பான்னு தெரியல. மன ஆலோசகர்கள் வந்து அது சரிதாங்கிறாங்க, பிள்ளைய அடிக்காமல் வளர்க்கணுங்கிறாங்க. ஆனால் அவளை அடிக்காமல் வளர்ந்த புள்ள பூரா கடைசியில் 25 வயசில் போய் மோகம் தெரியாதவன்ட்டு அடி வாங்குது ரோட்டில். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் அடி வாங்கின பிள்ளையும் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கின பிள்ளையும் எங்கேயோ மோகம் தெரியாதவன்ட்டு போய் 20 வயசில் அடி வாங்குறதே கிடையாது. வீட்டில் அடி வாங்க கொஞ்சம் வளர்த்த புள்ள, பள்ளிக்கூடத்தில் அடிக்க விடாமல் வளர்ந்த புள்ள கடைசியில் 25 வயசில் யாருமே தெரியாத அடி வாங்குறதா தான் என்னுடைய அனுபவம் சொல்லியிருக்கு. அதை காலம் தான் சொல்லணும் எது சரின்னு. ஆனால் நான் அடி வாங்கி வளர்ந்தவன். பிடி சார் என்ன செய்வார்னா, இதை போல் ஒரு லிங்க்தி கார்டர் இருக்கும், அதில் நடந்து வந்தோம்னா வரிசை விட்டு விலகினோம்னா விசிலோடு சேர்ந்து ஒரு நீல கயிறு இருக்கும், முடிச்சா நடந்து போகிறபோது வரிசை விலகுனா நிற்கிற இடத்துலேருந்து அந்த கயிறு சாட்டை இழுப்பார். இழுத்தா பின்னாடி தொடையில் வாராக ஒரு வரி விழுந்துடும், ட்ரௌசருக்கு கீழே. அந்த வார் விழுந்தோன்னே செவந்தோன்னு ஒரு நீல கோடு வந்துடும். எல்லாமே 15 நிமிஷத்தில் நடந்துடும். இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை இருக்கும்னா, என் பின்னாடி தொடையில் இருக்க அந்த செவந்த கோடை எங்கள் ஆத்தா பார்த்துடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் ஆத்தா பார்த்துட்டான்னா மறுபடியும் என்ன செய்வானா, முன்பக்கத்தோடையில் நெகம்பதியை வாத்தியார் அடிக்கிற வரை என்ன சனியனே பண்ண பள்ளிக்கூடத்தில் கிள்ளுவா. இப்போ இது தெரியாமல் அடுத்த நாள் வாத்தியார்ட்ட காப்பாற்றணும், அதனடா முன்னாடின்னு அப்படி அடி வாங்கி வளர்ந்தவன. ஏன்னா பள்ளிக்கூடம் என்பது நம்மளை ஒரு ஒழுங்குக்குள்ளே வைக்க முயற்சி பண்ணுது. உலகத்தில் இருக்க எல்லா சிஸ்டமும் நம்மளை ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுது. நீங்கள் ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் என்பது என்ன, எல்லாரும் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர்றது. வசதன் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், எல்லாருக்கும் ஒரே ஃபிசிக்ஸ் புக்கு, எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம், எல்லோரும் ஒரே வரிசையிலவா அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர்றதான பள்ளிக்கூடம். திருமணம் என்பது என்ன, சமூக வாழ்க்கையை ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர்றது. ஒருத்தனுக்கு ஒருத்தி வயசாயிருச்சு, ஊராக சுத்தாத, இங்கே வா, இன்னார் புருஷன், இன்னார் பொண்டாட்டி, இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு பணம் சம்பாரி, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணு அப்படின்னு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது தான் குடும்பம். ஒரு நாடு என்பது என்ன, ஒரு சிஸ்டம். எல்லாரோட இடத்துல இருக்க, ஒருத்தனுக்கு ஒருத்தர் இணக்கமாயிரு, பணம் சம்பாரி, அதுக்கு ஒழுங்காக வரி கட்டு, அதுக்கு வேறு வரி கண்டுபிடிப்போனாங்க, எல்லா வரியும் கட்டினா நீ சிறந்த ஆள். ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது, ஒரு யூனிஃபார்மிட்டிக்குள்ளே கொண்டு வர்றது, இப்படி எல்லா சிஸ்டமும் ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரதான் முயற்சி பண்ணுது. ஆனால் எது நம்மளை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வருதோ அது நம்மளை எப்போ கொண்டாடுது, அந்த சிஸ்டத்தின் படியே நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அந்த அமைப்பின் படியே நடந்துக்கிட்டோம்னு நம்மளை கொண்டாடாது.
ஒரு பள்ளிக்கூடத்தில் 1000 பிள்ளைய 1000 பிள்ளைகளுக்கு ஒரே ஃபிசிக்ஸ் புத்தகம், ஒரே யூனிஃபார்ம், ஒரே வரிசையில் வரணும், கொண்டாடாது. எப்போ கொண்டாடும்? அந்த 1000 பிள்ளை இல்லை, ஒரு புள்ள மட்டும் செஸ்ஸுக்கு போய் ஜெயிச்சு இந்த பள்ளிக்கூடத்து பேரை வெளியே சொன்னால் அப்போ இந்த பள்ளிக்கூடம் அந்த பிள்ளையை கொண்டாடும். எந்த புள்ள அந்த சிஸ்டம்ங்கிற வரிசையிலேருந்து விலகி வெளியே வருதோ அந்த பிள்ளையை தான் அந்த பள்ளிக்கூடம் கொண்டாடும். குடும்பங்கிற சிஸ்டத்துக்குள்ளே போன ஒருத்தனை ஒரு சமூகம் எப்போ கொண்டாடும்? தன் பிள்ளை, தன் பொண்டாட்டி, தன் மக்கள் அப்படின்னு இல்லாமல் பிறருக்காக அவன் வெளியே வேலை செய்ய வரான்ல, அப்போ தான் அந்த குடும்பம் கொண்டாடும். என்னடா அவனை கூட சிஸ்டத்துக்குள்ளே தள்ளினீங்க, இப்போ அவன் சிஸ்டத்தை விட்டு வெளியே வந்து கொண்டாடுறீங்க, அப்படி தான் கொண்டாடும். அதனால தான் வள்ளுவர் குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திருங்கிறார். தெய்வம் வேட்டியை மடித்து கட்டி நான் வரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லுமா? யாருக்கு? எவன் தன்னை சார்ந்து இருக்கிற ஒரு ஆளுக்கு, தன் குடும்பத்தில் விட்டு விலகி இருக்க ஒருத்தனுக்கு, சமூகத்தில் இருக்க ஒருத்தனுக்கு, எவன் ஒருத்தன் வேலை செய்ய போகிறானோ அவனுக்கு நான் வர்றேன் அப்படின்னு தெய்வம் முன்னாடிடுவோம். குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று நாடு முந்திரும். உலகம் இருக்குது, இந்த நாடு இருக்குது, நாடு ஒரு சிஸ்டம், எல்லாம் ஒழுங்காக வரி கட்டுறான், எல்லோரும் ஒழுங்காக இருக்கான், தண்ணி வரி கட்டுறான், சொத்து வரி கட்டுறான், வருமான வரி கட்டுறான். ஆனால் அவனுக்கு எப்போ வந்து பத்மபூஷன் கிடைக்கும்? வழக்கமான வரி கட்டுற வேலையை மட்டும் செய்யாமல் அங்கேருந்து விலகி வேறொரு வேலை செய்யணும். ஒரு இடம் தீ பிடிச்சிருக்கு, எல்லோரும் தகச்சு நிற்கும்போது ஒரு 15 வயசு பிள்ளை ஓடி போய் உள்ள 10 பேரை காப்பாற்றினா சிஸ்டத்துலேருந்து விலகுது ஒரு பிள்ளை, விலகுனா அந்த பிள்ளைக்கு பத்மபூஷன் பட்டம் கிடைக்கும். அப்போ இந்த உலகத்தின் மிகப்பெரிய நகைமுறை என்னென்னா, நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வரணும்னு விரும்பும், ஆனால் அந்த சிஸ்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது தான் உலகம் கொண்டாடும். இந்த பிள்ளையில பூரா மத்தியானம் 2 மணிக்கே மேக்கப் போட்டு காத்திருக்க வச்சு எதுக்குன்னா, இந்த பள்ளிக்கூடம் ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டத்தில் இருப்பதனால சமூகத்தில் ஒரு பயனும் இல்லை. அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வரும்பொழுது தான் இந்த சமூகம் உங்களை கொண்டாடுகிறது. எல்லாரும் படிக்கிற ஃபிசிக்ஸை படித்தா பயன் இல்லை, எல்லாரும் படிக்கிற மேக்ஸை படித்தா பயன் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா வைஸ் சான்சலர் கோச்சுக்கு போகிறாரு. பயன் இல்லைன்னு சொல்ல அந்த இடத்துல சொல்லவில்லை. நீ என்னென்னா வெகுஜனமாக இருப்ப அவ்வளோதான். ஆனால் உன்னை எப்போ கொண்டாடப்படுவேன்? விலகாமல் விடுவேன். அப்போ பள்ளிக்கூடம் என் பிள்ளையை பார்த்துக்கும். நான் என்ன செய்கிறது என் பிள்ளைக்காக? நான் ஏதாவது செய்யணுமே. எங்கள் அப்பா 10 பிள்ளை பெற்றான், அதனால் யாரையும் பார்த்துக்க நேரம் இல்லை. நான் பெற்றதே 2, இப்போல்லாம் 1. அதுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் துடிக்கிறேன். நான் என்ன செய்கிறது அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுவிட்டு புள்ள பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே அந்த புள்ள பள்ளிக்கூடத்தில் என்ன செஞ்சுன்னு பிள்ளையோட உரையாடுங்க. அதை விட ஒரு நல்லது பெற்றோர்கள் அவங்க பிள்ளைக்கு நீங்கள் செய்யவே முடியாது. சாயந்தரம் 5 மணிக்கோ 6 மணிக்கோ புள்ள வந்துச்சுன்னா அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் தன் வகுப்பில் நடந்த எல்லாவற்றையும் ஒரு புள்ள உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குச்சுன்னா நீங்கள் மிகச்சிறந்த பெற்றோர். அதற்கு பிள்ளைக்கு நேரம் கொடுங்க. புள்ள உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, புள்ள உங்கள்கிட்ட கேட்குறது என் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு தெரியுமா, என் கிளாஸ் என்னென்னு தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமான்னு பேச விரும்புவதற்கு கேட்க விரும்புவதற்கு நான் எப்பொழுதும் சொல்வதை போல் ஒன்று சொல்லுகிறேன். வீட்டில் பாடப்புத்தகம் தவிர இருக்க மிச்ச புத்தகத்தை நீங்கள் படிங்க. உங்கள் புள்ள நீங்கள் வீட்டில் நர்வீஸாக கொடுத்துனதை பார்த்துருக்கு, நீங்கள் பிரமாதமாக ரசித்து சாப்பிட்றத பார்த்துருக்கு, நீங்களும் உங்கள் புருஷனை அடிச்சுக்கிறத பார்த்துருக்கு, நீங்களும் உங்கள் புருஷனை பேசிக்காமல் இருந்ததை பார்த்துருக்கு, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கு. உங்கள் புள்ள கடைசியாக எப்போ நீங்கள் படித்ததை பார்த்துருக்குன்னு யோசிங்க. நான் தான் எல்லாமே செல்ஃபோனில் படிக்கிறேனே ஏன் தனியான்னு சொல்லாதீங்க. ஃபிசிக்கலாக ஒரு புத்தகம் எடுத்து வச்சு வீட்டில் படிங்க, புள்ள கண்டிப்பாக படிக்கும். காரணம், இங்கே புள்ள எதை பார்க்குதோ அதை செய்யுது. உங்கள் புள்ள படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி நடிங்க, புத்தகத்தை வாங்கி வைங்க. நீங்கள் படிக்க முடியாது, 40 வயசுக்கு அப்புறம் தூக்கம் வருதுன்னெலாம் சொல்லுவீங்க. அதனால பரவாயில்ல, பிள்ளைக்காக படிக்கிற மாதிரி நடிங்க. வீட்டில் சும்மா புத்தகம் வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் இருக்க டிவியை விட 1/2 அடி கூடுதலாக ஒரு புத்தக அலமாரி இருக்கான்னு பார்த்துருங்க. 52 இன்ச்சு டிவி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு புத்தக அலமாரி 54 இன்ச்சு இருந்துடணும். இருந்தால் தான் உங்கள் புள்ள சிறப்பாக போகுதுன்னு அர்த்தம். அது ஒன்று தான் வழி. ஏன்னா இப்போ எது காய்ச்சல் அடிக்கிறதுன்னு பார்க்க தெர்மாமீட்டர் இருக்க மாதிரி என் புள்ள நல்லா வருமானு பார்க்குறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வரணும்ல. எதை வச்சு பார்க்குறது என் புள்ள நல்லா வந்துடுமா வாழ்க்கையிலன்னு? மார்க் வாங்குறத வச்சா இல்லை. சமூகத்தில் நல்லா வர எப்படி பார்க்குறது? உங்கள் வீட்டு டிவியை விட உங்கள் வீட்டு புத்தக மாதிரி 1/2 அடி பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் புள்ள பிரமாதமாக வரும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த, உங்களை சந்திக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த செல்லப்பன் வித்யாமந்திற்கு மாபெரும் நன்றி. மீண்டும் தொடர்ச்சியாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.